கத்துற? நீயா? நான் கூட பயந்தே போயிட்டேன். சீ போடி. என்னடி இந்த நேரத்துல கடப்பக்கம்? சும்மா வந்த. அப்புறம் மேடம் ரொம்ப ஹாப்பியா பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்க மாதிரி தெரியுதா? என்ன விஷயம்? பரம இன்னைக்கு நான் கொடுத்த சட்டைய போட்டுக்கிட்டாரு. அடி பாவி, போட மாட்டேன்னு சொன்ன வர எப்படியோ போட வச்சுட்டியேடி. அதுதான் இளமதியோட மேஜிக். சொன்னல எப்படி? என்ன முறைக்கிற? வெளிப்படையா பேசுறவங்கள கூட நம்பலாம், ஆனா உன்ன மாதிரி ஊம கொட்டா மாதிரி கமுக்கமா இருக்கிறவங்களெல்லாம் நம்பவே கூடாது. ஆனா நீ கமுக்கமா இருந்து காரியத்தை சாதிச்சிட்டல. கட்ட பொம்மன் மாதிரி வெறுப்பா தெரிஞ்ச அந்த பரமனையே நீ வளைச்சிட்டல. இது என்ன பெரிய விஷயமா? ஒரு Dress போட வச்சதுக்கு இவ்ளோ பில்டப் குடுக்குற? பெரிய விஷயம் தாண்டி. இது வரைக்கும் யாரும் பார்க்காத கெட்டப்ல நீ பரமனை மாத்திட்டல. அதனால சொல்றேன், பாத்து இருந்துக்கோ. அந்த பரம லவ் கிவ்னு வந்து நின்னுட்டு போறான். அறிவு இருக்கா உனக்கு? ஏண்டி, இப்ப வர சினிமாங்கள்ல எல்லாம் ரவுடிங்களை லவ் பண்றது தானே லேட்டஸ்ட் ட்ரெண்ட். என்ன பத்தி முழுசா தெரிஞ்ச நீயே இப்படி பேசலாமா? அப்பாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாரு, அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். அவ்ளோ ஏன், கலாமாவோட கால்ல விழுந்து அவங்கள பார்த்து நான் மன்னிப்பு கூட கேட்டுட்டேன். இதெல்லாம் பண்ணா உடனே லவ்ன்னு நினைக்கிறதா? அப்பா விஷயத்துல அவரு நல்லது பண்ணாருங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் மறந்துட்டு அவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுவேன்லாம் நீ நினைக்காத. இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியாதா? பரமனை பொறுத்த வரைக்கும் எட்ட நின்னு பழகிறது தான் நல்லது. ஐயோ, உன்னோட நடவடிக்கைய பார்த்தா எனக்கு தலையே சுத்துதுடி. திடீர்னு அவரு ரொம்ப நல்லவரு, அவரை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது இது நல்லா சொன்ன. ஆனா இப்ப என்னடானா எட்ட நிக்கணுங்கிற. ஏன்னா இன்னும் கூட அவரு நல்லவரா கெட்டவரான்னு எனக்கு சரியா தெரியல. ஐயோ, ஏண்டி என்ன இப்படி குழப்புற? நானே குழம்பி போயிருக்கேன்னு சொல்றேன். நீ வேற. என்ன இவ? வெள்ளச்சாமி சார், இங்க வாங்க. இது என்ன பாரு சார். இத பாருங்க. இந்த கேஸ்ல கொடுத்திருக்கிற மொத்த டீடைலுமே தப்பா இருக்கு. இந்த கேஸ படிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது கலாமாவுக்கு எதிரான கேஸ்னு தெரியுது. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களுக்கு எதிராக யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இல்லைன்னு சொன்னீங்க. அப்ப இது என்னது? இதுல கம்ப்ளைண்ட் கொடுத்த அத்தனை பேருமே காணாம போயிருக்காங்க. உங்களுக்கு தெரியாதது இல்ல வெள்ளச்சாமி, ஒரு பேப்பர்ல முதல் பக்கத்துல இருக்கிற விஷயத்துக்கும் 6ஆம் பக்கத்துல இருக்கிற விஷயத்துக்கும் தொடர்பு இருக்கு. அதே மாதிரி அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் கண்டிப்பா தொடர்பு இருக்கு. அது கூடவா தெரியல உங்க போலீஸ் மூளைக்கு? சார், எல்லாமே தெரிஞ்சும் தெரிஞ்சுக்கிட்டு வாயை மூட்டு அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. என்னையும் அதே மாதிரி உட்கார சொல்றீங்க. அதானே எதிர்பார்க்கறீங்க? சார், அப்படி இல்ல சார். என்னால அப்படி இருக்க முடியாது. ஒரு தப்ப பாத்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க சொல்றீங்க? இதுக்கு கண்டிப்பா நான் ஆக்ஷன் எடுத்து தீருவேன். சார், இப்பதானே சார் சஸ்பெண்ட் ஆகி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு வந்திருக்கீங்க. அதுக்குள்ள ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? பிரச்சனை முடியல வெள்ளச்சாமி, இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. நான் வீட்ல இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் இன்னும் என் மனசுக்குள்ள நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த பரம இந்த காக்கி சட்டை நான் உனக்கு போட்ட பிச்சைன்னு சொன்னது என் காதுக்குள்ள ஒளிச்சுக்கிட்டே இருக்கு. இதை விட மாட்டேன். சார் 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 சார்
சார் சார் சார் சார் சொன்னா கேளுங்க சார், அவசரப்படாதீங்க சார். இது அவசரம் இல்ல, அவசியம். சார் 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 ச்சே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து போனை எடுக்க மாட்டேங்கிறாங்களே. இந்தாங்கம்மா. இத பாருங்க, கூடிய சீக்கிரமே கவுன்சிலர் எலெக்ஷன் வரப்போகுது. ஆமாமா. அதனால எல்லாரும் நம்ம வார்டுக்கு போய் எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தா பார்த்து சரி பண்ணுங்க. அம்மா, அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியதே இல்லம்மா. வார்டு பக்கம் போய் ரோடெல்லாம் எப்படி இருக்கு, ஸ்ட்ரீட் லைட்லாம் எரியுதா, தண்ணி பிரச்சனை இருக்கா, சாக்கடை அடைச்சிருக்கா, தினமும் அப்பப்போ போய் பார்த்து சரி பண்ணிட்டு தாமா இருக்கோம். எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, அதனாலதான் வார்டு மெம்பர்ஸ் வராங்கன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. எப்பவுமே நம்ம வார்டு மேல நமக்கு தான் அக்கறை இருக்கணும். அம்மா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி நடக்கதானே நாங்க இருக்கோம். இந்த முறையும் வார்டு நமக்கு தாமா. நம்ம வார்டு ரொம்ப சுத்தமா இருக்குமா? என்னம்மா எஸ்ஐ இங்க வராரு? வரட்டும், என்னன்னு பாத்துரலாம். இந்த வார்டுல எத்தனை பேர் நின்னாலும் ஜெயிக்க போறது நீங்க தான்மா. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். சார், என்ன எஸ்ஐ சார், பிரச்சனை பண்ண என்ன வந்திருக்கீங்களா? பிரச்சனை? அவ்வளவுதான். குடும்பத்தோட வார வாழ வாரம் ஆசை பாத்துங்க. இல்லையா? என்ன போலீஸ், எங்க வந்து என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இது என்ன உன் ஸ்டேஷன் நினைப்பா? இது கலாமா வீடுன்னு எனக்கு தெரியும். என் எதிரில் இருக்கிறது கலாமான்னு எனக்கு தெரியும். என்ன சார், யார் என்ன நீங்க பேசிக்க போறீங்க? இந்த ஊருக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம் வச்சு நடத்துறீங்கல்ல, அதுக்கு ஒண்ணுத்துக்கு உதவாத அந்த பரட்ட பரம வேற எல்லாத்தையும் இந்த ரிஷி தரமட்டமாக்குவான். அத உங்க புள்ளைகிட்டயும் சொல்லுங்க. எல்லா பழைய கேஸையும் தூசு தட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்லனா ஒண்ணுத்துல நீங்க சிக்கனா போதும். நீங்க கூட வேண்டாம், உங்க கொடுக்கு இருக்குல்ல, அது கிடைச்சாலே போதும். மறைக்காதீங்க மேடம். தெலுங்குல மகனை கொடுக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதத்தான் நான் சொன்னேன். அவன் மாட்டினா கூட போதும், எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சுட்டு உங்களோட அரசியல் வாழ்க்கையே அஸ்தமனமாக்கிடுவேன். இனிமே நீங்க பண்ற ஒவ்வொன்னையும் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. மாட்டீங்கன்னா கஞ்சி காசிடுவேன். இத சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன். இனி நடக்க போற சம்பவம் எல்லாமே பெருசா இருக்கும்ல, அதை யாரு பண்றாங்கன்னு தெரியாம திண்டாட கூடாதுன்னு தான் முன்னாடியே வந்து வார்னிங் கொடுக்கறேன். புரியுதுங்களா? இனிமே கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க.